சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 16/2/2024 வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 4ஆம் நாள், சப்தமி திதி காலை 8:55 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. பரணி நட்சத்திரம் இன்று காலை 8:46 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் அமுல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகளை அடைவதற்கோ மிகச்சிறந்த நல்ல பணவரவுள்ள உன்னதமான அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய யோக நாளாக அமைகிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல உச்சமாகி பிருகமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற சுப நாளா இந்த நாள் அமையும். தசம அங்காரா அப்படின்னு சொல்லப்படுகின்ற மிகச்சிறப்பான ஒரு அம்சம் இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது. இது இன்னும் 1 மாதத்திற்கு மேலாக நீடிக்கக்கூடிய தன்மை. ராசிநாதன் எப்போதெல்லாம் உச்ச அமைப்புகளில் இருக்கிறாரோ அப்பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு புத்துணர்வு மிக்க, மனசில் ரொம்ப நாளாக என்ன நினச்சிருக்கிறீங்களோ அதையெல்லாம் நடத்தி தருகின்ற ஒரு நிகழ்வுகள் அப்படியே நடக்க வேண்டும் என்பது ஒரு ஜோதிட பலன். இது எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போலவே இன்னும் ஒரு மாதத்திற்கும் மேலாக அப்படியே படிப்படியாகவே நடக்கும். மங்கள யோகம் இன்றைக்கு நிறைவாக இருக்கின்ற காரணத்தினால் 10ஆம் இடத்தின் தொழில் மேன்மைகள் அத்தனையும் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு, புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான ஆதரவுகள், அனுகூலமான உதவிகள் மற்றவர்கள் அல்லது உற்றவர்கள் செய்து தரக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றமுள்ள நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடம் பதவியை குறிக்கும் என்பதால் பதவி மாற்றங்கள் இன்றைக்கு உண்டு. பதவி உயர்வு, பொதுநல அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாள். இன்னும் 1 மாத காலத்திற்கு முதன்மையான நாள் இன்று மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கிறார். 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமான செவ்வாய் இன்றைக்கு உச்சத்தில் ராசிநாதனோடு இருப்பது கணவன் மனைவி 2 பேருமே இன்றைக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படிங்கிறத காட்டுது. 1-7 கூடியவர் இன்றைக்கு வலுத்திருக்கிறார்கள். அதை விட இன்னொன்று, உங்களை விட வாழ்க்கை துணைவர் வலுத்திருக்கிறார். இன்றைக்கு ரிஷபராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே ஒரு பொற்காலம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் இன்றைக்கு உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. ஆண்களை நீங்கள் அதிகாரம் செய்ய முடியும். 1-7 கூடியவர்கள் இணக்கமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் தவறு செய்த ஒரு அமைப்பை கூட கடந்த காலங்களில் இந்தந்த தப்புகளை நான் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு மனைவிமார்களிடம் கணவன்மார்கள் அனைவருமே ஒத்துக்கொண்டு உங்களுடைய மேலாதிக்கத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் ரிஷபராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே அமைகிறது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு 2 சக்கரங்கள் இருப்பதைப் போல நாம் இருவரும் இணைந்தது தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் என்பதை ஒரு ஆண் உணர்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. நம்முடைய வெற்றிக்கு பின்னால், நம்முடைய அத்தனை அமைப்புகளுக்கும் பின்னால் நம்முடைய மனைவி பின்னால் இருக்கிறார் என்பதை ஒரு ஆண் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய, உணரக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். குடும்பத்தில் பொருட்சேர்க்கை இருக்கும், குடும்பத்தில் நிம்மதிகள் இருக்கும், மனைவி கணவன் ஒற்றுமை மிகுந்த அளவில் மேலோங்கி இருக்கக்கூடிய நல்ல நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற நாள் என்று. பொதுவாகவே ராசிபலன் அமைப்புகளில் 8இல் செவ்வாய் இருப்பது சற்று அலர்ஜியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பாப கிரகம் 8இல் போய் ஸ்தான பலம் என்கின்ற உச்சத்தினை அடையக்கூடாது. ஆனால் விதியை விட விதிவிலக்குகளுக்கு இங்கே மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய இந்த சாஸ்திரத்தில் இப்பொழுது மங்கள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுடைய ராஜயோகாதிபதியான சுக்கிரன் அங்கே சாந்தப்படுத்துகின்ற விதமாக 8இல் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் உச்சமாக அமர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்திருப்பதால் இன்றைக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்ல கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து 1 மாத காலத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஏற்படும். அதே போலவே சகோதர விரோதம் ஏற்பட்டவர்கள், சகோதர
சகோதரர்களுக்காக செலவு செய்தவங்க, அண்ணன் தம்பி அமைப்புகளில் சற்று முட்டல் மோதலாக இருந்து கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது, அதாவது என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய அக்காள், என்னுடைய தங்கை என சகோதர ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். ஆனால் 8இல் இருக்கின்ற செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் சற்று துடுக்கான வார்த்தைகளை இந்த நாளிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு சட்டனை எதையாவது ஒன்று பேசிடுற சில தன்மைகள் இப்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். ஆகவே சொல்லில், வாக்கில், வாக்குறுதிகளில் தன்னை மிஞ்சின ஒரு வாக்குறுதிகளில் கவனமாக மிதுன ராசிக்காரர்கள் இருக்க வேண்டிய 8இல் செவ்வாயுள்ள நாள் என்று. கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் உச்ச நிலையில், அதே நேரத்தில் மங்கள யோகத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து பிருகுமங்கல அமைப்பில் மிக அற்புதமாக ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயின் ஒரு பார்வை ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. எதையும் சாதிக்க முடியும். இப்போ இருக்கின்ற சோதனைகள் எல்லாம் தற்காலிகம்தான். இதை நம்ம ஜெயிச்சு நல்ல விதமாக வெளியே வந்துவிட முடியும். இந்த முட்டுக்கட்டைகள் நீங்கிவிடும். இந்த தடைகள், தாமதங்கள் அத்தனையும் நம்முடைய முயற்சியின் பேரில் விலகும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற விதமாக ஒரு மாத காலத்திற்கு மேலாக இந்த செவ்வாயின் இருப்பு நீடிக்கிறது. ராஜயோகாதிபதி 5-10 இன்றைக்கு உச்சமாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில், அவர் மங்களகரமாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் பிள்ளைகளால் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், தொழில் வேலை போன்ற அமைப்புள்ள தொல்லைகளை அனுபவித்தவர்கள், பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கவே இல்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்த அனைவருக்குமே ஒரு விதமான அடுத்த வாரத்திலிருந்து அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. திருமணம் இதுவரை ஆகவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்த புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் திருமணம் நடப்பதற்கான, அதாவது யார் நம்முடைய வாழ்க்கை துணை என்பதற்கான அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புகள் இன்னும் 2 வாரத்தில் ஏற்படும். ஆகவே கடகத்திற்கு நன்னாள் என்று. சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் மங்கள யோகத்தோடு உச்ச நிலையில் இருக்கிறார். அவருடைய 8ஆம் பார்வையால் இன்றைக்கு ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. பொதுவாகவே பாவர்கள் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் இருந்தால் அதி அற்புதமான நல்ல பலன்களை செய்வாங்க. கூடுதலாக அவர் சுபத்துவமாக இருந்தால் கொட்டோ என்று கொட்டுவார்கள் என்பதுதான் உண்மை. சிம்மத்திற்கு இப்போது நல்ல நிலைமைகள் இருக்கின்றன. என்ன? 9ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நிலையில் இப்போது ராஜயோகாதிபதி 4, 9 கூடியவரும் குருவிற்கு வீடு கொடுத்தவருமான செவ்வாய் இன்றைக்கு உச்சத்தை அடைவது சகல பாக்கியங்களும் வயதிற்கு ஏற்றாற் போல, எண்ணத்திற்கு ஏற்றாற் போல, முயற்சிகள் அதிகம் இல்லாமலேயே, இந்த வார்த்தையை கண்டிப்பாக கவனிக்கணும். முயற்சிகள் செஞ்சாதான் எல்லாம் கிடைக்குமே. இன்றைக்கு முயற்சிகள் செய்யாமலேயே சில நல்ல விஷயங்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நடைபெறப் போகிறது. அதற்காக முயற்சி செய்யாமலே விட்டுலாமாங்கய்யா? முயற்சி செஞ்சீங்கன்னா இரட்டிப்பு, மும்மடங்கு லாபங்கள், நன்மைகள் நடக்கும் என்பதுதான் 6ஆம் இடத்து செவ்வாய் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட செய்தியாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். இன்னொன்னையும் அழுத்தி சொல்லுவேன், எதிர்ப்புகள் அப்படியே வலுவிழக்கும். எதிரிகள் பலமிழந்து போவார்கள். உங்களை கவிழ்க்க வேண்டும், உங்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், மறைமுகமான சதிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே இப்பொழுது சிம்மத்திற்கு முன்பு வலுவிழந்து போவார்கள். சிம்மம் ஜெயிக்கும், சிம்மம் வெற்றி பெறும் என்பதே உண்மை. கன்னிராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியாகிய செவ்வாய் 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கின்ற நல்ல நாள் இன்னைக்கு. ஐயா, சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதி எப்படிங்க 5ஆம் இடத்துல உச்சமான நல்லதுகளை செய்வார்? அங்கே அவர் தீமைகளை செய்ய இயலாத வண்ணம் அங்கே சுக்கிரனுடன் சேர்ந்து மங்கள யோகத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்கள். ஒரு நிலையில் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த, பிள்ளைகளுக்கு இது செஞ்சு கொடுக்க முடியலையே என்பது போன்ற நிலைகளில் இருந்தவர்களுக்கு நல்ல விதமான பண வரவு, குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல விதமான பேர் எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மங்கள அமைப்புகள் உருவாகக்கூடிய தன்மை. குறிப்பாக பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலையே, வயது போய்கொண்டே இருக்கிறதே, இன்னும் வரன் தகையவில்லையே, அல்லது வரன் இருந்தாலும் நமக்கு வருமானம் இல்லையே, திருமணம் ஆகிறதுக்கு இத்தனை அமைப்பு. இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு வீட்டிலேயே திருமணம் செய்தது போக இன்றைக்கு மண்டபத்தில் இப்படி அப்படி என்ற ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம்னு இழுத்துக்கிட்டே போதே, லட்சக்கணக்கில் செலவாகுதே, நம்முடைய தகுதி இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே என்பது போன்ற வெளியே சொல்ல முடியாத குழந்தைகளுடைய திருமணத்தை பற்றி வேதனையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார தகப்பனர்கள் அனைவருக்குமே, தாய்கள் அனைவருக்குமே ஒரு நிம்மதிகள் ஏற்படக்கூடிய, வருமானம் வரக்கூடிய, வரன்கள் வரக்கூடிய, குழந்தைகளுக்கு நல்லவைகளை மங்கள விஷயத்தை செய்து பார்க்கக்கூடிய சில தீர்மானங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளை பற்றிய கவலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு தீரக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. அதிலும் குறிப்பாக 2, 7 கூடியவர் தனாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 4ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். அவரே வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதி. ஆக நீங்களும் உங்களுடைய கணவனும் நீங்களும் உங்களுடைய மனைவியும் இணைந்து தொழில் அமைப்புகளில் சிறப்புகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
1 7 இணைந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள் இல்லையா? மனைவி பேரில் தொழிலை வைத்து கொண்டிருந்து இதுவரை முன்னேற்றமே இல்லையே, இன்னும் சரியான ஒரு சிறப்புகள் வரவில்லையே என்பது போன்ற ஒரு கலக்கமான உணர்வுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மனைவி பேரில் இருக்கக்கூடிய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு பேரில் ஒரு நிலையில் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி, கணவனும் மனைவியும் டிஸ்கஸ் பண்ணி, இதை இப்படி செய்யலாம், இந்த வேலையை இப்படி வாங்கலாம், இந்த தொழிலை இப்படி செய்யலாம், நம்முடைய குடும்ப முன்னேற்றம், நம்முடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு இதை செய்யலாம் என்கின்ற ஒரு மனப்பூர்வமாக மனம் விட்டு பேசக்கூடிய, அது அப்படியே நிறைவேறக்கூடிய சக்சஸான நாளாக இந்த நாள் அத்தனை துலாம் ராசிக்கார தம்பதிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 1 7 கூடியவர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறதுனால இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு வாழ்க்கை துணை யார் என்பது அடையாளம் தெரியக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைக்கு உண்டு. ஒரு நிலையில் இவர்தான் நம்முடைய எதிர்கால துணைவர் என்பதை நீங்களே தீர்மானிக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது துலாத்தினர் அனைவருக்கும் இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய, வெற்றிகளை குறிக்கக்கூடிய, புகழை குறிக்கக்கூடிய, நற்பெயரை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். வருடத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஒரு 45 நாட்கள் செவ்வாய் உச்சமாக இருப்பார். இந்த தடவை உங்களுக்கு கூடுதல் போனஸாக அவர் இங்கே சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். 3ஆம் இடம் அதிக பொலிவை அடைகிறது. கடந்த காலங்களில் எதெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிங்களோ, எந்த இடத்துல தவறி போய் விழுந்து விட்டீர்களோ அதிலிருந்து அப்படியே திரும்ப வெளியே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தொட்டது துலங்கும், வெற்றிகள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், மனக்கட்டுப்பாடு இருக்கும். ஒரு நிலையில் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இந்த விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், இதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், இதிலிருந்து வெளியே வந்தால் பணமும் மிச்சம், நேரமும் மிச்சம், பெயரும் மிச்சம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஆனால் நான் நினைக்கிறேன், ஆனால் முடியவே இல்லையே. இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் பொதுவாகவே சொல்லுகிறேன், சகலவித வழக்கங்கள் அல்லது ஒரு நிலையில் விடவே முடியாத சில அமைப்புகள், தொடர்புகள் அத்தனையையும் நல்ல விதமாக விட்டுவிட்டு அதிலிருந்து நற்பெயர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற்போல அமைந்திருக்கின்ற மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். பொதுவாகவே 2ஆம் இடத்துல உச்சமான ஒரு செவ்வாய் இருந்தால் வாக்கு தடுமாறும் என்பது ஒரு ஜோதிட பலன். டப்புன்னு ஒரு கோவப்பட்டுருவோம், எடுத்தெடுப்பில் யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசி அவர் மூலமான விரோதத்தை சம்பாதித்துக் கொள்வோம் என்பது ஒரு ஜோதிட பலனாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல தனுசு ராசிக்கு சுக்கிரனோடு சேர்ந்து அவர் சுபத்துவமாக மங்கள யோகம், பிருகமங்கல யோகத்தோடு இருப்பது நல்ல விதமான பலன்களை பண விஷயத்தில், தனலாப விஷயத்தில் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். குடும்பத்தில் எல்லாருமே அங்கே தனுசு ராசிக்காரர்களை தலையில் வைத்து கொண்டு கொண்டாடக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கே நடந்து விடவில்லை என்றாலும் கூட இந்த 1 மாத காலம் முழுவதும் செவ்வாய் இது போன்ற ஒரு உச்ச நிலையில் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் என்பதால் குடும்பத்தினரிடம் நற்பெயர் எடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உருவாகிறது. அதே போலவே பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல் வாய்ப்புகள், உயர்வுகள் வரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கட்டிடக் கலைஞர்கள் அனைவருக்குமே பணலாபம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ராசியிலேயே உச்சத்தை அடைந்திருக்கிறார். லாபம் அபரிமிதமாக இந்த மாதத்திற்குள் வரப்போகிறது என்பதற்கான அடையாள நிகழ்வுகள் இன்றைக்கே நடந்துடும். இதுவரைக்குமே பணம் வரவே இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு மெதுமெதுவாக அந்த பனித்திரை விலகுவதைப் போல ஒவ்வொரு கிரகமாக அப்படியே தன்னுடைய நெகட்டிவ் அமைப்புகளை அப்படியே விலக்கி கொண்டு வருகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு கவலைகள் இல்லவே இல்லை என்பதை தெளிவாகவே சொல்லிவிடலாம். ஆனால் படிப்படியாகத்தான் எல்லாம் நடக்கும். ஐயா 2024 பிறந்தவுடனே நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, பிறந்து கிட்டத்தட்ட இத்தனை நாள் ஆகிவிட்டதே, 45 நாட்களுக்கு மேலாகியும் அப்படி ஒன்றும் பெரிய ஒரு நல்லவைகள் எனக்கு நடக்கலையே என்று மகர ராசிக்காரர்கள் கேட்டிங்கன்னா, இந்த 45 நாட்களில் பெரிய கெடுதல்களும் உங்களுக்கு நடக்கலை, மெதுமெதுவாக நன்மைகளை நோக்கி போய்கொண்டு இருக்கிறீர்கள். அதற்கு அச்சாரமாக இப்போது லாபாதிபதியாக 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே மங்கள யோகத்தில் இருக்கிறார். இனிமேல் மங்கள விஷயங்கள் நடக்கும் என்பதற்கான அத்தனை நிகழ்வுகளும் ஏற்படக்கூடிய ஒரு அடிப்படை ஆதாரங்கள், அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள், ஆடை அணிமணி போன்றவைகளை தயாரிப்பவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது. மகரத்தினர் எல்லோருக்கும் இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதியான 3 அதிபதியான, அதாவது வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகளை எந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறீங்களோ அதை குறிப்பிடக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் மங்களகரமாக உச்ச நிலைமையில் இருக்கிறார். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள், வேலைக்கு வெளிநாட்டிற்கு போக வேண்டும், வேலைக்காக வெளிமாநிலத்திற்கு போக வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த தோல்விகள் அத்தனையும் விலகி வெற்றிகள் ஆரம்பிக்கக்கூடிய முதன்மையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிமாநிலம் போவதற்கு, வெளிநாடு போவதற்கான அனுமதி, பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் அல்லது அலுவலக அனுமதிகள் அல்லது யாரோ ஒருவர் இதை செய்தால்தான் என்னால் போக முடியும் என்பதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதைவிட மேலாக அசுப செலவுகள் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 12ஆம் இடத்தில் ஒரு பாபக்கிரகம் சுபத்தன்மையோடு இருக்கும்போது மருத்துவ செலவுகள் போன்ற அசுப செலவுகள் உடனடியாக நிற்கணும். இந்த வாடகையை தேவையில்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதம் இந்த வட்டி தேவையில்லாமல் கட்டி கொண்டிருக்கின்றேன், இந்த கடனை அடைத்து விட்டால், அல்லது இந்த கடன் என்னால் உருவாகலை, இன்னொருத்தருக்கு தேவையில்லாமல் வாங்கி கொடுத்தேன், அல்லது கேரண்டி கையெழுத்து போட்டேன், இந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனை நிகழ்வோடு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அசுப செலவுகள் நின்று உங்களுடைய வருமானம் உங்களுடைய கையில் தங்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பொற்கதவுகள் திறக்கக்கூடிய நல்ல நாள்னு சொல்லிடுவேன். வசந்தம் வரப்போகிறது, தென்றல் வீசப்போகிறது, எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, நல்லது நடக்க போகுது. 11ஆம் இடத்தில் லாபத்தில் 2-9 செவ்வாய் இன்றைக்கு பிருகமங்கல யோகத்தில் அற்புதமான அமைப்பில் இருக்கிறார். எல்லா நிலைகளிலும் இன்னும் ஒரு மாத காலம், 1.5 மாத காலம், கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாக இந்த 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அவர் இருக்க போகிறார். எல்லா நிலைகளிலையும் உங்களுடைய அத்தனை நெகட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்மறை தன்மைகளை கட்டுக்குள் அடக்கி வைக்கின்ற விதமாக, பணம் வருகின்ற வழிகளை திறந்து விடக்கூடிய அமைப்பாக மிக பெரிய அளவில் இந்த சுக்கிர இணைவோடு கூடிய செவ்வாயின் மாற்றம் நடந்திருக்கிறது. தொட்டது துலங்கக்கூடிய தன்மை, எதிலெல்லாம் தைரியம் வரலையோ அதிலெல்லாம் தைரியம் வரப்போகிறது. எந்த அமைப்புகள் பண வரவுகளில் உங்களுக்கு தடையாக இருக்கிறது, இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் தன்னந்தனியாகவே அதை நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு பக்குவமும் அதற்கான திறமைகளும் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். அனைத்தும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நடக்கும்னு சொல்லிடுவேன். ஆண் பெண் இருபாலாக இருக்கும். இளைஞர்களுக்கு ஒரு நல்ல தைரியம் வரக்கூடிய நாள். தொழில், வியாபாரம் போன்றவைகளை பார்க்கக்கூடியவர்களுக்கு வருமானம் எங்கே வரப்போகிறது என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய மிகச்சிறந்த யோக நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து இன்னும் கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்கு என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டு இருக்கக்கூடிய அதி முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஐயா, சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலே திருமணத்திற்கு சிலர் தடை சொல்கிறார்களே அப்படின்ற ஒரு சென்சிட்டிவான கேள்வியை கேட்டிருக்கிறார். உண்மைதான். இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் குறிப்பாக பெண்களுக்கு வேறு மாதிரியான ஒரு நெகட்டிவான பலன் சொல்லக்கூடிய தன்மை காலமாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. ஐயா, இது இப்படித்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு ஒரு நாள், ஒரு 30 நாட்களுக்கு போல, ஒரு 25-30 நாட்களுக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஏன்னா செவ்வாயின் சுற்றுப்பாதையில் எப்பொழுதெல்லாம் சூரியன் குறுக்கிடுகிறாரோ, மாதம் ஒரு நாள் சூரியன் ஒரு ராசியில் இருப்பார். அந்த அமைப்புகள் ஏற்படும் பொழுது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 நாட்கள் 30 நாட்களுக்கு இந்த சூரிய செவ்வாய் சேர்க்கை எப்பொழுதுமே ஏற்படும். அப்படியானால் இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கின்ற ஜாதகத்தை கொண்ட பெண்கள் எல்லோருக்குமே திருமணத்தில் தடை, திருமணம் முடிந்ததற்கு பிறகு இது மாதிரியான சில விஷயங்கள் என்பது ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ நிச்சயமாக விதியை விட விதிவிலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இந்த சாஸ்திரத்தில் அப்படிலாம் இல்லைங்க. அப்போ ஏங்க இந்த மாதிரி எல்லா ஜோதிடர்களும் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாலே இந்த பெண் வேணாம் என்று ஒதுக்குகிறார்கள், இந்த நிலையில் இந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்பு தமிழில் எழுதப்பட்ட ஜாதக அலங்காரம் என்கின்ற ஒரு நல்ல கருத்துக்களை கொண்ட ஒரு நூலில் இந்த பாடல் ஒன்று இருக்கிறது. அதனுடைய 1300 கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்ட அந்த ஜாதக அலங்காரம் என்கின்ற நூலில் 881வது பாடலாக சில இது பார்த்தீங்கன்னா, இடுகதிர் செவ்வாய் கூடி எங்கிருந்தாலும் அவள் வாலிபன் தன்னில் அமங்கலை ஆவாள் என்கின்ற
பொதுவாக சொல்லப்பட்ட இந்த ஜாதக அலங்காரம் என்கின்ற நூல் அதற்கு முன்பு இருந்த ஒரு ஜோதிடர்களுடைய அனுபவத்தை தொகுத்த நூல். என்றோ ஒரு நாள் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்ற ஒரு பெண்ணிற்கு சற்று வாழ்க்கையில் சாதகமற்ற ஒரு நிம்மதியற்ற சூழல் இருப்பதை பார்த்த ஒரு ஜோதிடர் அன்றைக்கு அவருடைய அனுபவத்தை எழுதி வைத்த ஒரு பாடல் இன்றைக்கும் இன்றைய ஜோதிடர்களால் பிடித்து தொங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. உண்மையில் பார்த்தீங்கன்னா நல்லா வாழுகின்ற நிறைய பெண்கள் ஆண்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு எல்லாத்திற்குமே சூரியன் செவ்வாய் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். நான் அடிக்கடி சொல்கிறேனே அந்த சுபத்துவம்னு, சூரியனும் செவ்வாயும் நண்பர்கள் இருவர் சேரும் பொழுது எங்கே தீமை வரப்போகிறது? நிச்சயமாக இல்லை. சூரியனும் செவ்வாயும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய 2, 7, 8ஆம் இடங்களில் செவ்வாயை அஸ்தமனப்படுத்தி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பாபத்துவம் என்கின்ற நிலைமையில் இவர்கள் இருவரையும் சனி பார்த்தாலோ அல்லது ராகு கேதுக்கள் போன்ற ஒரு பாபர்கள் சேர்ந்து இணைந்திருந்தாலோ அந்த நிலையில் எங்கோ ஒரு நாள் அத்திப்பூத்தார் போல அபூர்வமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீமையைத்தான் இன்றைக்கு பொதுவாக ஜோதிடர்கள் சொல்லுகிறார்களே தவிர ஆய்வு மனப்பான்மை ஜோதிடத்தில் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வு. ஆகவே எல்லா நிலைகளிலும் இந்த சூரியனும் செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஒரு பௌர்ணமி சந்திரன் எதிரையே பார்க்கிறார். மிகப்பெரிய யோகத்தை இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பாக கொடுத்து விடும். அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய ஒரு சில நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த தசாபக்தி அமைப்புகள் எப்போது வருகின்றன என்பதையும் அடிக்கடி சொல்லுவேன். ஒருவேளை தவறுகள் செய்யக்கூடிய அளவில், பாதகம் நடக்கக்கூடிய அளவில் இந்த சூரிய செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் கூட சிறு வயதிலேயே திருமணத்திற்கு முன்பே சூரியனும் செவ்வாய் தசையும் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அல்லது சூரிய செவ்வாய் தசை வரவே வராதுன்னு வைங்க, அல்லது 70-80 வயதிற்கு பிறகு சூரிய செவ்வாய் தசைகள் வருதுன்னு வைங்க, இவர்களுக்கெல்லாம் பாதிப்புகளே இல்லையே. இது போல வடிகட்டப்பட்ட அமைப்புகளின் அடிப்படையில் தான் பலனை பார்க்க வேண்டுமே தவிர ஒரு 100% இருக்கிறது சூரியன் செவ்வாய் இருக்கிறது, அதில் பலருக்கு இப்படி தசை வரல, அப்படி தசை வருகிறது, வயோதிகத்தில் வருகிறது, அல்லது சுபத்துவமாக இருக்கிறது. இது போன்ற சில வடிகட்டிய சில அமைப்புகளை உற்று நோக்கிய பிறகுதான் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆகவே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்ற எல்லோருக்கும் பாதகமான சாதகமற்ற பலன்கள் நடந்து விடுவதில்லை என்பதை கண்டிப்பாக இந்த நிலையில் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.